எவ கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. நம்ம மும்மூர்த்திக மாறி சுத்தி திரிஞ்சுக்கிட்டு திரிஞ்சா சின்ன பொண்ணு இப்படி போயிட்டாளே போயிட்டாளே. ஆமா ராணியக்கா, நம்மளுக்கு ஏதாச்சும் கஷ்டம்னா அவதான் முன்னாடி வந்து நிப்பா. இப்ப நம்மகிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி போயிட்டாளேக்கா போயிட்டாளேக்கா. அதை நினைக்கும் போது என் மனசு ரொம்ப வலிக்குதுக்கா. ஆமாண்டி வசந்தி, சின்ன பொண்ணு குழந்தை மாறிடி. மனசுல எதையும் வச்சுக்கிற மாட்டா. பட்டு 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 பட்டுன்னு பேசுவாள உளுசு. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? மாமியார் ஏன் இப்படி பண்ணது? அதுக்கு புத்தி ஈட்டி சரியில்லாம போச்சா? செத்த நேரம் வாய மூடி கிடக்க மாட்டாளே. படபடம் படபடன்னு பேசிக்கிட்டு கிடப்பா. ராணியக்கா, என்ன குழம்பு வச்ச, என்ன சோறு செஞ்ச, என்ன கூட்டு செஞ்ச, அப்படியா இப்படியான்னு கேட்டுக்கிட்டே கிடப்பாளே. எங்க போனாலும் தெரியலையே. என் மூஞ்சி செத்த வாடி போய் இருந்தாலும் ஏன் ராணியக்கா சோகமா இருக்க? ஓ மாமியார் திட்டுச்சா, மாமா திட்டுனாங்களா? ஏக்கா எதா இருந்தாலும் சொல்லுக்கான்னு சொல்லி ஆறுதலா இருந்தா. இப்படி என்கிட்ட சொல்லாம போயிட்டாலே. நினைக்கையில மனசு ரொம்ப வலிக்குதுடி வசந்தி. எங்க போனாலும் தெரிய மாட்டேங்குது. ஆமாக்கா, இந்த கிழடி இப்படி பண்ணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. ஏன் இப்படி விரட்டி விட்டுச்சு? எனக்கு வார கோபத்துக்கு அம்மிக்கலை தூக்கி அந்த கிழடி தலையில போட்டுட்டு போயிடலாம் போல தோணுதுக்கா. ஏன் இந்த கிழடி இப்படி போகுது? வயசானாலே இப்படித்தான் ஆயிருவாங்களா எல்லாரும்? பாவம், பெத்த மயனையும் மருமகளையும் இப்படி நைட்டோடு நைட்டா துரத்தி விட்டு நீ என்ன தாழ போற? என்னத்த சொல்ல வசந்தி, வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லார் வீட்லயும் மாமியார் இந்த ஆட்டம் தானே போடுதுக. அடியே, சின்ன பொண்ணு எங்கடி போயிருப்பா? ஒருவேளை அவ அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளோ? இல்ல ராணியக்கா, அங்க போக வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. அவ ஏற்கனவே சொல்லிருக்காள்ல, அவளுக்கும் அவ அன்னிக்கும் ஒத்தே வராது அப்படின்னு சொல்லிருக்காள்ல. அட ஆமாண்டி, அவ அன்னிக்காரி நொய்யி நொய்யி நொய்யின்னு சொல்லிக்கிட்டே கிடப்பா. நான் அதனால எங்க வீட்டுக்கு போகவே மாட்டேங்கான்னு ஒரு தாட்டி சொல்லிருக்காள்ல. வேற எங்கடி போயிருப்பா? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. அக்கா, சின்ன பொண்ணோட அண்ணிய நீங்க பாத்திருக்கீங்களாக்கா? இல்லடி வசந்தி, நான் பார்த்தது இல்ல. அன்னைக்கு ஒரு நாள் சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்தாக்கா அந்த அன்னிக்காரி. அவ மூஞ்சிய பார்த்தா சீரியல்ல எல்லாம் நடிப்பாகல்ல வில்லிக்காரி, அவள மாதிரியே இருந்தாக்கா. மூஞ்சிய கொடூரமா வச்சுக்கிட்டு. அப்படியாடி? அட ஆமாக்கா, வந்துட்டு என்னமா பேச்சு பேசுறா? என்ன உங்க வீட்ல ஒரு ஏசி இல்லையா? என்ன வீடு கட்டி இருக்கியா? பழைய காலத்து வீட்ல இருக்கீங்க? அப்படியாக்கா இப்படியாக்குன்னு போட்டு அவளை படாத பாடுபடுத்துறாக்கா. அப்படியா கேக்குறா? ஆமாக்கா, அவ கொஞ்சம் படிச்சிருக்கா போல இருக்கு. வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிக்கிறாளா? வேலைக்கெல்லாம் போறாளாக்கு, அதனாலதான் இம்பிட்டு வாயி. அடியே, இப்ப தாண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப சின்ன பொண்ணு எங்கடி போயிருப்பா? எனக்கு ஒண்ணும் தெரியலையேக்கா. எங்க போனாலோ எங்க இருக்காளோ தெரியலையே. அடியே, சின்ன பொண்ணு அண்ணி வேணா பஜாரியா இருக்கலாம் முடி. ஆனா சின்ன பொண்ணோட அம்மா நல்ல மனசுடி. நல்ல சின்ன பொண்ணு மேல அம்புட்டு பாசம்ல வச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ சின்ன பொண்ணு உங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பாளோன்னு தோணுதுடி. ஏக்கா, சின்ன பொண்ணுக்கு போன் இது பண்ணி பாத்தியாக்கா? அடியே, நான் பண்ணாம இருப்பனாடி. போன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருதுடி. ஏக்கா, நம்ம வேணா சின்ன பொண்ணோட அம்மா வீட்டுக்கு போய் பாப்போமா? ஆமாண்டி வசந்தி, இப்படியே புலம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம்டி. ராணியக்கா, இப்ப பொழுது போச்சு பாரு. நாளைக்கு பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு பஸ்ல போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம்க்கா. சரிடி. என்ன சரோஜாக்கா? ராணி, அழுகாத ராணி. ஏன் இப்படி சின்ன பொண்ணு மாமியாரே விவசாய கட்டு போய் இப்படி துரத்தி விட்டுருக்கா மனசி?
வந்துருச்சுக்கா அந்த தம்பி. நல்ல மனுஷர்களுக்கு தான் இப்படி கஷ்ட காலம் வருது. சின்ன பொண்ணு நினைச்சதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவ எங்க எப்படி இருக்காளோ தெரியலையே. அடியே வசந்தி, அழுகாதடி, அழுகாத. ஓ காட், அந்த தரத்தனியை புடிச்சவ வீட்டை விட்டு வெளியில போகவும் தான் நிம்மதியா இருக்கு. அவ மாமியார் வீட்ல சண்டைனா போய் கிணத்துல போய் விழுக வேண்டியதானே, இல்ல குளத்துல போய் விழுக வேண்டியதானே. அதை விட்டு இங்க வந்து விட்டா. இங்கதானே இழுச்சவைகள்லாம் இருக்கும், நல்ல டேரா போடலாம்னு நினப்புல வந்திருப்பா. விடுவேனா? நம்மளுக்கு 7 நாட்டு சனியை எங்க இருந்துதான் வருமோ தெரியலையே. சீக்கிரமா சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த பீடை புடிச்சவ தங்கி இருந்த ரூம்ப தண்ணி போட்டு மொழுகணும். இல்லைனா அந்த பீடை நம்மள வந்து ஒட்டிக்கிறோம். நீல ஒரு மனுஷ பிரவியா? என் தங்கச்சி குடும்பத்துல ஏதோ பிரச்சனை வந்து 2 நாள் கூட தங்க விடலையே. இப்படி துரத்தி விட்டு இப்படி சோத்த போட்டு இந்த மேயிறியே, என்ன உனக்கு மனசாட்சியே இல்லையாடி? என் தங்கச்சி உன்கிட்ட என்னமோ பிச்சை எடுக்க வந்த மாதிரி இந்த விரட்டி விட்டுறியடி. நான் உன்னைய விரட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிரும்? என்ன வாய்ஸ்ல எகறிக்கிட்டு போகுது? என்னைய நீங்க விரட்டிடுவீங்களா? விரட்ட விட்டுருவேனா? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் பாத்துக்கங்க. நீலாம் ஒரு மனுஷின்னு உன்கிட்ட வந்து நான் பேச வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும்? மனசாட்சி இல்லாத ஜென்மம். இங்க பாருங்க, உங்க தங்கச்சிக்கு ஏத்துக்கிட்டு என்கிட்ட பேசுற வேலையில வச்சுக்கிறாதீங்க. இங்க உள்ள பாதி பொருள் எங்க அம்மா அப்பா வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்து போட்டது. அதனாலதான் நான் தெனவட்டா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க அப்படியே லட்சமா சம்பாதிக்கிறீங்க உங்க மச்சானையும் உங்க தங்கச்சியையும் வீட்ல வச்சு பாத்துக்கிறதுக்கு. நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்த மாட்டேங்குதுங்க. அதனாலதானே நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். என் சம்பாத்தியத்துல குடும்பமே உட்காந்து சாப்பிடலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஏண்டி உனக்கு புத்தி இப்படி போகுது? என் தங்கச்சியும் மச்சானும் இங்க இருக்கிற நினைப்பிலேயே வரலடி. அவங்க இருக்கிற மனக்குழப்பத்துல எங்க போறது ஏது போறதுன்னு தெரியாம அண்ணன் நம்பி இந்த வீட்டுக்கு வந்தா அவளுக்கு நல்ல மரியாதை கொடுத்து நீ அனுப்பிட்டடி. நல்ல மரியாதை கொடுத்து அனுப்பிட்ட. இங்க பாருங்க, நான் அந்த மாதிரி பேசலைனா அவங்க இங்கேயே டேரா போட்டிருப்பாங்க. உங்களுக்கு நல்லதுதான் நான் செஞ்சிருக்கேன். எப்ப பார்த்தாலும் தங்கச்சி குடும்பம், தங்கச்சி புருஷன் நினைச்சுக்கிட்டே இருக்காம நம்ம குடும்பத்தையும் பாருங்க. நம்மளுக்கும் ஒரு மக இருக்கா, நல்லபடியா படிக்க வைக்கணும். அதுக்கு நல்லா சம்பாதிக்கணுங்க. அதை விட்டுவிட்டு உங்க தங்கச்சி நினைப்பிலேயே இருக்காதீங்க. அவங்க எங்கேயும் போய் பொழைச்சுக்குருவாங்க. ஏடி, உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையாடி? என் தங்கச்சியையும் என் மச்சானையும் வீட்டை விட்டு துரத்திட்டு இப்படி மேயிறியடி. இந்த சோறு உன் வயித்துல ஒட்டுமாடி? ஹலோ, இது ஒண்ணு உங்க சம்பாத்தியத்துல நான் உட்காந்து சாப்பிடல. நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடுறேன். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத நீங்க என்கிட்ட எல்லாம் எகிரிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க கூடாது. வாயை மூடிக்கிட்டு போங்க. நீலாம் ஒரு மனுஷியானு எனக்கு டவுட் வருதுடி. என் மச்சானு என் தங்கச்சியும் சாப்பிட உட்கார்ந்தப்ப துரத்தி விட்டுப்புட்டு இப்படி உட்காந்து சாப்பிடுறியடி. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இங்க பாருங்க, என்ன தேவையில்லாம தங்கச்சின்னு என்னமோ ஊர்ல இல்லாத தங்கச்சி மாதிரி கத்திக்கிட்டே கிடைக்கீங்க. அப்படியே நீங்க சிவாஜி கணேசனு, உங்க தங்கச்சி சாவித்ரி பாச மலர் அப்படியே பொழியறீங்களோ? போங்கங்க. சும்மா தங்கச்சின்னு சொல்லி என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் டென்ஷன் ஆனா அவ்வளவுதான். அது சரி, மனசாட்சி உள்ள பொம்பளையா இருந்தா நம்ம இப்படி செஞ்சுட்டோமேன்னு வருத்தப்படுவா. உங்ககிட்ட போய் நான் பேசுறேன் பாரு. நீலாம் ஒரு பொண முடி பொணம். எங்கிட்ட சுத்தினாலும் என் காலடியில தான் வந்து விழுகணும். இந்த வெட்டி வீரப்புக்கெல்லாம் ஒன்னும் குறைச்ச கிடையாது.